லாஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேண்டில் அனாலிசிஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள நம்ம என்ன பண்ணலாம்னா, கரண்ட்டாக இருக்கிற இந்த சார்ட்டில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம்னா, கோல்டில் வந்து டே சார்ட் எடுத்திருக்கோம். அப்போ டே சார்ட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு பவுண்ட்ரி லோ எங்கே இருக்கோ அந்த லோவை எடுத்து ஹை எங்கே இருக்கோ அந்த ஹையை கனெக்ட் பண்ணணும். கீழே இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கவனிங்க, இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கு. அதனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் இது என்ன வந்திருக்கோ ஸோ அதை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டாக மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணலாம், கவனிங்க. ஸோ இப்போ மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து இந்த 50% லைன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போவுமே சொன்னேன் 50% லைன் வந்து கொஞ்சம் டிசிஷன் எடுக்கிற லைன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். 50% லைன் வரைக்கும் வந்திருக்கு. இந்த 50% லைன் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில் மட்டும் வச்சு விக்கு மட்டும் வச்சிருக்கு, ஸ்ட்ராங்காக விக்கு ஸ்டாக்காக வச்சிருக்கு. அப்போ இந்த ரெட் கலர் ட்ரெண்டு செல் ட்ரெண்டு ஆப்போசிட் கலர் விக்கு வச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து நமக்கு 3 கேண்டில்ஸ் வந்து டைம் கொடுக்கணும். ஏற்கனவே சொன்னல 3 கேண்டில்ஸ் வந்து டைம் கொடுக்கணும். 1. அப்போ அந்த 3 கேண்டில்ஸ் டைம் கொடுக்கும்போது என்ன நடக்கணும் மார்க்கெட்டில், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலோட பாடி அண்ட் விக் இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். அவுட் சைட் கேண்டில் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா, இந்த கேண்டிலோட பாடி, கரண்ட் கேண்டிலோட பாடி அடுத்த 3 நாளைக்குள்ள இந்த கேண்டிலோட லோ இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் மறுபடி 3 நாளைக்குள்ள செல்லிங் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே டவுனை தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சேம் ட்ரெண்டை மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதே இது மார்க்கெட்டில் ஒரு 3 நாள் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இந்த கேண்டில் கீழே விக்கு வைக்கலாம், பாடி வைக்க முடியாமல் மெயின்டைன் பண்ணிட்டாங்க, மேலேருந்து மார்க்கெட் வருதுன்னா செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ கீழேருந்து போகிற மார்க்கெட் வந்து தான் பையரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அப்போ 3 நாளாக பையர் இதை தாண்டி விக்கு மட்டும் வச்சு பாடி வைக்க முடியாமல் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் என்ன நடக்குது, பையரோட கண்ட்ரோலுக்கு மாறுது. ஸோ அது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் கயிறு இழுத்துருக்காங்க, மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க, மறுபடியும் இங்கே இருந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே எங்கேருந்து செல்லர் இழுத்துட்டு வந்தாங்க, லாஸ்ட்டாக இந்த இடத்துலேருந்து இங்கே இழுத்தாங்க. அப்போ அந்த இடத்த மார்க் பண்ணுறோம். எந்த இடம் வரைக்கும் இழுத்தாங்க, இந்த இடம் வரைக்கும் இழுத்தாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக சொன்னால் நீங்கள் செல்லர்னு பார்க்குறத விட ஏற்கனவே பையர் எந்த இடம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடாங்க. அப்போ விக்கு தானே பாடி ரெட் கலர்னா விக் ஆப்போசிட் கலர். அப்போ அவங்களோட பவுண்டரி எது, இது டு இது வரைக்கும் தான் பையர் ஏற்கனவே இழுத்தாங்க. இப்போ புதுசாக செல்லர் இங்கே வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காங்க, இப்போ இங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ ஏற்கனவே பையர் எங்கே அவங்க எஃபர்ட் போட்டாங்களோ அந்த எஃபர்ட்டை தாண்டி வெளியில் அவுட் சைட் க்ளோஸ், பையருக்கு அவுட் சைட் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா பையர் வந்து இன்னும் அக்ரெசிவாக மார்க்கெட்டில், அதாவது என்ன அர்த்தம்னா பையரோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடும். ஏற்கனவே பையர் எங்கே புஷ் பண்ணாங்களோ, எங்கெல்லாம் புஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எங்கெல்லாம் பையர் புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாடி ரெட் கலர்னா அந்த விக்கு ஆப்போசிட் கலர்னு சொன்னேன். இதை கொஞ்சம் பெருசு பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாடி ஓகே, இந்த பாடி ரெட் கலர்னா இந்த விக்கு ஆப்போசிட் கலர், இந்த பாடி ரெட் கலர்னா இந்த விக்கு ஆப்போசிட் கலர். அப்போ ஏற்கனவே பையர் எங்கெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு, இங்கேருந்து இங்கே இறங்கின இப்படி செல்லிங் இதை தான் பையர் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, புஷ் பண்ணி இங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. மறுபடியும் செல்லர் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்ததை மறுபடியும் பையர் புஷ் பண்ணி இங்கே கொண்டு இது வரைக்கும் வச்சுருக்காங்க. மறுபடியும் செல்லர் இங்கே கொண்டு வந்ததை தான் இந்த கேண்டிலில் புஷ் பண்ணி இங்கே வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்போ இது கரண்ட் கேண்டில். அப்போ இந்த கரண்ட் கேண்டில் அடுத்த 3 நாளைக்குள்ள 3 கேண்டிலுக்குள்ள 1 மினிட்னா அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ள, 5 மினிட்னா அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள, 1 ஹவர்னா அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள, 4 ஹவர்னா அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள, வீக்லினா அடுத்த 3 வாரத்துக்குள்ள, மந்த்லினா அடுத்த 3 மாசத்துக்குள்ள, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த என்ன சொல்றது டைம் டியூரேஷன் கொடுக்கணும். அப்பதான் அதுக்குள்ள வால்யூம் அக்குமுலேட் ஆகி அதுக்கப்புறம் பையர் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இல்லை செல்லு நீங்கள் எடுக்கிட்டீங்கன்னா
செல்லரோட இன்வால்மெண்ட் இருக்கும். மேலே வந்து செல். இதுக்கு எல்லாம் ஆப்போசிட் தான் அப்படியே செல்லு. நம்ம முதல்ல வந்து பையை முதல்ல டீட்டெயிலாக பாருங்க. சைக்காலஜிக்கலாக சப்கான்சியஸில் வந்து பையோட இது அந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும். இப்போ ஏற்கனவே பையர் எங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க, இங்கேருந்து இங்கே கொண்டு போயிருந்தாங்க. அப்போ இதை தாண்டி அடுத்த 3 நாளைக்குள்ள பையர் ஒரு அவுட் சைட் கேண்டில் வச்சாங்க அப்படின்னா பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாயிடும். அப்போ என்ன பண்ணும், கான்ஃபிடென்ட் அதிகமான என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனிங்க. ஏற்கனவே அப்போ பையர் எங்க இருந்து இந்த கேண்டில் எங்க இருந்து எங்க கொண்டு போனாங்க, இங்க இருந்து இங்க கொண்டு போனாங்க இல்லையா. ஸோ அப்போ எதை தாண்டி கொண்டு போயிட்டாங்க, ஏற்கனவே கொண்டு போன இந்த ஏரியா டு இந்த ஏரியா டு இந்த ஏரியா வரைக்கும் கொண்டு போய் அதை தாண்டி வச்சுட்டாங்க இல்லையா. அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே எங்க கொண்டு போவாங்களோ அதை தாண்டி வச்சதுனால கரண்டா எங்க இருந்து கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, விக்கு வைப்பாங்க, பாடி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக போயிட்டு திரும்பி கட்டாயம் வரமாட்டாங்களான்னா வருவாங்க. பட் என்னன்னா அதிகபட்சம் ப்ராஃபிட்ல போய் அந்த அக்குமுலேஷன்லாம் பண்ணாங்க இல்லையா பையர், அதெல்லாம் ப்ராஃபிட்ல போய் கிளியர் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணிட்டு இங்க இருந்து வந்து மறுபடியும் வந்து இப்படி போய் போய் வந்து இதுக்கப்புறம் புது பவுண்டரி போவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். இதுதான் நம்ம இன்டெப்தா நேற்று பார்த்தது. கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பையர் ஏற்கனவே கொண்டு போனது எது, இந்த ஏரியா டு இந்த ஏரியா. அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் கொண்டு போனது எது, 1 செகண்ட் இதில் விக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் கொண்டு போனாங்க ஆட்டோமேட்டிக்காக. விக்கு இல்லைன்னா பாடி எடுத்துக்கோங்க. பாடி இல்லைன்னா அவங்களோட ஆப்போசிட் கலர் தான். எந்த ஏரியா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களோ ஸோ அவ்வளோதான். அப்போ ஏற்கனவே பையர் கொண்டு போனது எவ்வளவு, இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாடி டு இந்த விக்கோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுங்க. அப்போ என்ன நடக்கணும், அடுத்த 3 நாள் பையர் இந்த இந்த பாடி விக்கு ஏற்கனவே எங்க வரைக்கும் பையரோட இன்வால்மெண்ட் இருந்துச்சோ அந்த இடம் வந்தோடனே என்ன ஆகும், கயிறு இழுக்கிற போட்டியில அவங்க ஏற்கனவே அந்த இடம் இழுத்தாங்க. நம்ம ஏற்கனவே இழுக்கிற இடம் வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இழுடா இழுடா இனிமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் அதிகமாயிரும். பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அது செல்லரோட கண்ட்ரோல்ல இருந்து மார்க்கெட் வந்து பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அதாவது மார்க்கெட் வந்து செல்லர் கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. செல்லரோட கான்ஃபிடென்ட் குறையிறதுனால பையர் என்ன பண்ணுவாங்க, அந்த பவுண்டரியில ஆட்டோமேட்டடா அதை தாண்டி பண்ணுவாங்க. அப்போ அடுத்த 3 நாள் என்ன நடக்கணும், மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 நாள் ஏற்கனவே பையர் எங்க இருந்தெல்லாம் புஷ் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்த தாண்டி மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்கன்னா பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும் போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன நடக்காது, அப்போ கரண்ட் எந்த இடத்துல இருந்து பையர் வந்து கொண்டு போனாங்களோ அந்த ஏரியா தாண்டி கீழே உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் எப்பவுமே மார்க்கெட்டை பார்க்கணும். வாய்ப்பு இருக்கு, அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். அதானே வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனா, வாய்ப்பு அப்படின்னா சான்ஸ், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கு. அதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா போட்டு தேவையில்லாம ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னா 1 லட்ச ரூபாய்க்கு இங்க லாட்டை போட்டுட்டு உட்காரக்கூடாது. வாய்ப்பு இருக்குனால என்ன அர்த்தம்னா 50-50 சான்ஸ் தான். அந்த 50-50 சான்ஸ்னா அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இது ஷார்ட் டேர்மா, மிட் டேர்மா, லாங் டேர்மா, புரியுதுங்களா. அதுக்கு அதை முதல்ல ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மோட எந்த இடத்துல இருக்கு, இது 5 மினிட்டோட ஷார்ட் டேர்ம், 5 மினிட்லேயும் ஷார்ட் டேர்ம் இருக்கு, 15 மினிட்லேயும் ஷார்ட் டேர்ம் இருக்கு, 1 ஹவர்லையும் ஷார்ட் டேர்ம் இருக்கு, டேலையும் ஷார்ட் டேர்ம் இருக்கு, வீக்லிலையும் ஷார்ட் டேர்ம் இருக்கு. எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். அப்போ அதுக்கு என்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜ் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது தான் இனிமே நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் மறக்கக்கூடாது. ஃபவுண்டேஷன் தான் மார்க்கெட்டோட சக்ஸஸ். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே சின்ன விஷயம்தான். அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லைஃப் லாங் ஒரே சின்ன விஷயத்த எளிமையாக ஃபாலோ பண்ணுறோம். சும்மா புதுசு புதுசாக விஷயம் கற்றுக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்க முடியாது. கொஞ்சமாக தெரிஞ்சாலும் நீங்கள் அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் லாபம் இருக்குது. சும்மா நிறைய கற்றுக்கிறதுனாலலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நிறைய தெரிஞ்சுக்கிறதுனாலலாம் பணம் சம்பாதிக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கும். கொஞ்சமாக தெரிஞ்சு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணவங்கள விட அதிகமாக தெரிஞ்சு கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க பணம் கம்மியாக தான் சம்பாதிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் சம்பாதிக்க கூட முடியாது. ஸோ இதுதான் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த 3 கேண்டில் இந்த இது வர்றதுன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த ஏரியா இதோட இருக்கு. இப்போ கரண்டாக பையர் எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அந்த இடத்த தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு
ரொம்ப குறைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பையர் இங்கே கொண்டு போனாங்க, இங்கே போனாங்க, அதுக்கு முன்னாடி கொண்டு போனது இங்கே கொண்டு போயிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதை தாண்டி கொண்டு போகணும். இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் ரீட் பண்ணணும். அது மாதிரி எல்லாமே கேண்டில் அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல. கரண்ட்டாக இருக்கிற 2 கேண்டில், முடிஞ்சு போன ஒரு கேண்டில், கரண்ட் கேண்டில், முடிஞ்சு போன ஒரு கேண்டில், கரண்ட் கேண்டில், இதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணாலே போதுமானது. மார்க்கெட்டு அடுத்து எங்கே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி மார்க்கெட் வந்து அவுட்லைனாக எங்கே போகுன்றது இந்த மாதிரி ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எடுத்து வரைஞ்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட் வந்து ஓரளவு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம பார்த்தோம். இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் இதோட 50% வரைக்கும் வந்திருக்கு. இந்த 50% என்ன நடந்திருக்கு, அடுத்த ஒரு 3 நாள் மார்க்கெட் வந்து இதை தாண்டி விக் வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சதுன்னா என்ன ஆகும், இந்த கேண்டிலோட விக்கும் வைக்குது அப்படின்னா பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சா என்ன ஆகும்னா கன்ஃபார்ம்டாக இதை தாண்டி அடுத்த பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். விக்கு மட்டும் வச்சுதுன்னா விக்கு என்னன்றது ஆப்போசிட் கலர் தான். அப்போ என்ன ஆகுது, இங்கே இறங்கி வர்ற மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு விக் இருக்குது, இங்கே ஒரு விக் இருக்குது, இங்கே ஒரு விக் இருக்குது. ஆனால் கவனிங்க, இதை தாண்டி விக்கு மட்டும் இல்லை, பாடி இங்கே இருக்குது. அப்போ இந்த பாடியை விட பாடி இங்கே இருக்குது, இந்த பாடியோட பாடி க்ளோஸ் இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இறங்கிட்டு இருக்கு, செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி விக்கு இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. அப்போ அடுத்த 3 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது, புதுசாக விக்கோ பாடியோ இதை தாண்டியே வைக்கக்கூடாது. பாடி விக்கு கூட வைக்கலாம், ஏன்னா விக்குங்கிறது அவங்களுக்கு ஃபேவரானது, பாடிங்கிறது செல்லருக்கு ஃபேவரானது. அப்போ செல்லர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, செல்லரோட கான்ஃபிடென்ட் அதிகமாயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் மார்க்கெட்டு கீழே கொண்டு போவாங்க. இந்த மாதிரி விக்கு வைக்கும்போது ஆப்போசிட் கலர். அப்போ விக்கை தாண்டி ஏற்கனவே எந்த இடத்துல பையர் கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டி அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள, அது டே கேண்டலாக இருந்தால் 3 நாளைக்குள்ளன்னு எடுத்துக்கணும். அப்போ பையர் வச்சுட்டாங்க அப்படின்னா பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். அப்படி பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், இந்த ஹை அண்ட் லோவோட 50% வரைக்கும் பையர் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% போயிட்டு அதுக்கப்புறம் 75லாம் போகாதா, போகும், போகக்கூடாதுன்னு கிடையாது. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். 50% பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுப்பாங்க. ஃபியூல் இப்போ ஊருக்கெல்லாம் போகிறீங்கன்னா இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைமு, சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்றங்க அப்படிலாம் பஸ்ஸுலாம் சொல்கிறாங்களோ அதான் வெயிட்டிங் டைம். மறுபடியும் அது சேம் டைரெக்ஷனில் தான் அந்த பயணம் கண்டினியூ ஆக போகுது. இருந்தாலும் அங்கே ஒரு பிரேக் கிடைக்கும். பிரேக் எடுத்து மறுபடியும் போகும் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபியூல் போடுறதுன்னு சொல்லுவோம். அது போயிட்டு திரும்ப பெட்ரோல் அடித்து மறுபடியும் பயணம் கண்டினியூ ஆகும், அவ்வளோதான். அதனால தான் அந்த 50%ங்கிறது ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொன்னது. நம்ம மினிமம் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வாய்ப்பு இருக்குது தான். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்தோட டைரக்ஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு கேண்டில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்னா அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 15 மினிட்னா அடுத்த ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு, அது மாதிரி ஒரு 3 மடங்கு அப்படின்னா 1 மணி நேரம் ப்ளஸ் 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி 1 டே எடுத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ், அப்போ 4னா அது மாதிரி ஒரு அடுத்த 8 ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்ன்ற ஒரு நமக்கு கேண்டில் அதனால 1 டே அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள், அடுத்த 1 ஹவர், ஒரு 8 மணி நேரத்துலேருந்து அடுத்த ஒரு நாள் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்க. 4 ஹவர்ஸ்னால் 12 மணி நேரம்னா அதுவும் 1 ஹவர்லேருந்து ஒரு 3 டேஸ் வரைக்கும் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலும் அதோட டியூரேஷன் இருக்குது, எத்தனை நாள் மார்க்கெட் வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எந்த கேண்டில் எடுத்தாலும் அந்த கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 3 கேண்டிலுக்கு, இப்போ 5 மினிட்ஸ்னால் அடுத்த 3 கேண்டில்னா 15 நிமிஷம், அப்படி சுருக்கமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெப்த்தாக அக்யூரேட்டாக எவ்வளோ போகும் தெரியலனா கூட சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவர்னா அடுத்த 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ்னா அடுத்த 12 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. டேனா அடுத்த 3 நாள்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெப்த்தாக கூட கிளாரிட்டியாக எவ்வளோ தெரியணுன்றது தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஒரு பவுண்ட்ரி 50% பவுண்ட்ரி வருதுன்னா அந்த 50% பவுண்ட்ரியில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 கேண்டில் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும், இப்போ செல்லிங் மார்க்கெட்டில் பையர் கண்ட்ரோல் எடுப்பாங்க, அது மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது செல்லர் கண்ட்ரோல் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 3 கேண்டில் மேலே போயிருக்கு. மறுபடியும் மேலே போன மார்க்கெட் என்ன பண்ணுறோம், இந்த ஹையன் லோக்கு வரையிறதுக்கு வேலை இங்கே வரைக்கும் இங்கே போயிருக்கு. ஸோ அடுத்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நான் அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹையிலேருந்து இந்த ஹைவே டைரெக்டாக எடுத்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு திரும்ப திரும்ப அதே அனலைசிஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்னைக்கு கரண்ட் அனாலிசிஸ் மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே போன மார்க்கெட்டு இப்போ இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ 2வது ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன நடக்குது, இங்கேருந்து இங்கே போகும்போது 50% இங்கே இருக்குது. ஏற்கனவே இருக்கிற 50% தாண்டி விக்கு வச்சிருக்கு,
பாடி வைக்கக்கூடாது. எத்தனை நாளைக்குள்ள? அடுத்த 3 நாளைக்குள்ள. அப்போ அடுத்த 3 நாளைக்குள்ள என்ன பண்ணணும்? ஏற்கனவே பையர் எங்கேருந்து எங்கே கொண்டு போனாங்களோ அதை தாண்டி பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பையர் கான்ஃபிடென்ட் ஆவாங்க. விக்கெல்லாம் க்ளோஸ் வச்சா ஆப்போசிட் கலர் செல்லர் தான் மறுபடி கான்ஃபிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ என்ன பண்ணக்கூடாது? மறுபடி இந்த மார்க்கெட் வந்து இப்படி மேலேயே போகணும்னா என்ன பண்ணக்கூடாது? இப்போ எங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்களோ அந்த பவுண்டரிக்கு நம்ம பவுண்டரியாக பிரிக்கிறோம். அப்போ பவுண்டரியாக பிரிக்கும் போது கவனிங்க, என்ன பண்ணக்கூடாது? இது மேலே மேலே போகணும்னா திரும்ப இந்த 50% வரைக்கும் வரலாம். 50% தாண்டி கீழே உடைச்சு வந்துச்சுன்னா இந்த பேசிக்கே வந்துடும். இந்த பேசிக்கே வந்தால் கூட இன்னும் பையரோட கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் என்னன்னா இது வர வர பையரோட கான்ஃபிடென்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடம் வந்து விக்கு வச்சு மறுபடி பையர் புஷ் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். பாடி க்ளோஸ் வெளியில வச்சுட்டாங்கன்னா மறுபடி பாடி க்ளோஸ்னா வெளியில வைக்கணும். என்ன கலரா இருக்கும்? அந்த பாடி சிகப்பு கலரா தான் இருக்க முடியும். கரெக்டா? சிகப்பு கலரா தான் இருக்க முடியும். அப்போ சிகப்பு கலர் வரும்போது என்ன ஆகும்னா செல்லரோட கான்ஃபிடென்ட் வந்து ஜாஸ்தியாகி மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க? அடுத்த பவுண்டரிக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில், அப்போ இந்த கேண்டிலோட பாடி விக்கு இருக்கு இல்லையா? பாடி விக்கு கவனிங்க, டீட்டெயிலாக கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த கேண்டிலோட பாடி விக்கு இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி உள்ளோட கேண்டிலோட பாடி விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இது இன்னும் கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நாள் ஆச்சு, அடுத்த 2 நாளைக்குள்ள இது 1, இது 2, 3 3 கேண்டிலுக்குள்ள என்ன பண்ணணும்? ஏற்கனவே செல்லர் எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருந்தாங்களோ அதை தாண்டி பாடி வெளியில் வச்சா மட்டும்தான் மறுபடியும் செல்லர் கான்ஃபிடென்ட் ஆவாங்க. அப்போ வச்சாங்கன்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? திரும்ப இந்த 50% வரைக்குமோ இல்லை 75ஓ இல்லை பேஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு மறுபடியும் கரண்ட்டாக வரைஞ்சி கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம்னா என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ முதல்ல என்ன அர்த்தம்? முதல்ல பையர் இப்போ செல்லர் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஏற்கனவே இருக்கிற பாடி விக்கை தாண்டி அடுத்த 3 நாளைக்குள்ள இங்கே அவுட் சைட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல்லர் மறுபடியும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன நடக்கணும்? மார்க்கெட் கவனிங்க, இங்கே இருக்குது. இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க கரண்ட்டாக. இப்போ இதுக்கு கரண்ட் கேண்டில் பைக்கு, இது முடிஞ்சு போன கேண்டில். அப்போ என்ன நடணும்? இந்த கேண்டிலோட பை அண்ட் லோ இருக்குல்ல, இதை தாண்டி கரெக்டாக அடுத்த 3 நாளைக்குள்ள இதில் மேலே வச்சாங்கன்னா இந்த கையை உடைச்சு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி டேலே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ டேயை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பையர் வந்து இந்த 50 நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? அவுட்லைனா யோசிங்க, என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த 50 உடைச்சு வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா இந்த பேஸ் வரைக்கும் வருவாங்க. அப்போ பேஸ் வந்தோடனே மறுபடி இந்த இடத்துல விக்கு வைக்கலாம். பாடி வச்சுச்சுன்னா ரெட் கலர் கேண்டில் தான் அது இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா செல்லரோட கண்ட்ரோல் அக்ரெசிவ் ஆகி இன்னும் கீழே மார்க்கெட் போயிடும். சரியா? அப்போ இதை போய் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஒரு 4 ஹவரோ 1 ஹவரோ போயிட்டோம்னா மார்க்கெட்டை வந்து இன்டெப்த்தாக அங்கே போய் இன்னும் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 1 ஹவருக்கு போகிறோம். இந்த வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணால் தான் புரியும். 1 ஹவர் போங்க. எந்த சார்ட் போனாலும் அந்த சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ அந்த ஹையிலேருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ இருக்கோ அங்கே ட்ராப் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட்டு மேலேருந்து வந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டு, கீழேருந்து மேலே போயிட்டு இருக்கிறதோட ட்ரெண்டு. முதல்ல ட்ரெண்டை பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணுன்னா பேட்டர்னை அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கறதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸாக ஜூம் பண்ணி மார்க்கெட் அடுத்து எப்படி இருக்குன்ற வாய்ப்பு இருக்கிறதுக்கு தான் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த 3 அனாலிசிஸும் ரொம்ப 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 முக்கியம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வெறுமனைலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டான பிளேஸில் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, ஜோன் அனாலிசிஸு, அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பணம் போடணும். அது அங்கே தான் இருக்குது ரகசியமே. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பணம் போடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். சாரி, அப்படியே உங்களுக்கு லாஸ் ஆனால் கூட அடுத்த ட்ரேடில் வந்து நீங்கள் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் வெறும் 10 மார்க்கு 10 மார்க்கு 20 மார்க்கு தான் அப்படின்றத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இன்னும் 80 மார்க் இருக்குது. அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் வெறும் 10 மார்க்கு தான். அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 மார்க்கு. அப்போ 30 + 20 50 மார்க்கு. அதுக்கப்புறம் உங்களோட சைக்காலஜி, அது ஒரு 30 மார்க்கு. சைக்காலஜிங்கிறது எப்போவுமே ப்ராக்டிக்கல் மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ப்ராக்டிக்கலுக்கு கட்டாயம் ஓரளவு மார்க் போட்டுருவாங்க. ஓரளவு நல்லாவே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்கள்ட்ட பேரெல்லாம் கெடுத்துக்கல, நம்ம டிசிப்ளினாக இருக்கோம்னு சொல்லி நம்ம நல்ல ஸ்டூடெண்ட் பேர் வாங்கிட்டோன்னா 30க்கு 30 கூட போட்டுருவாங்க. அப்போ சைக்காலஜிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட சைக்காலஜி மார்க் கூடும்.
அப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியும், ஃபண்டமெண்டலாக தெரியும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளியராக தெரியும், இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய டெமோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, நிறைய லைவ் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ப்ராக்டிக்கல் மார்க்கு ஃபுல்லாக வரும். ப்ராக்டிக்கல் மார்க் யார் போடுவா? அந்த டீச்சர் தான் போடுவார். அப்போ உங்கள் மென்டார் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ப்ராக்டிக்கல் மார்க் போட முடியும். உங்களுக்கு நீங்களே 4 தடவை வரைஞ்சி பார்த்துட்டு சூப்பர் 30 மார்க் போட்டுக்குவோம் 30 மார்க் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. ப்ராக்டிக்கல் மார்க் போகிறதுக்கு கட்டாயம் நிறைய டெஸ்ட் இருக்கும்ல, லேபில் எல்லாம் போய் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி காட்டுவீங்க, இல்லை ஏதாவது ரெக்கார்டெல்லாம் எழுதி காட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை செமினார் வெபினார்லாம் எடுத்து காட்டணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ராக்டிக்கலுக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கல் மாறும். இப்போ இன்ஜினியரிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செமினார் இருக்கும், அந்த செமினாரில் இங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்கள் மென்டார் தான் ப்ராக்டிக்கல் போடுவாங்க, நீங்கள் போட்டுட்டு ஓகே சூப்பர் எனக்கு அப்படின்னு போடக்கூடாது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் 20 மார்க்கு. ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது தான் கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும், அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதை மொத்தமாக கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து 20 மார்க். இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்தது தான் 100 மார்க். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? கரண்ட் மார்க்கெட்டு ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து இங்கே கீழே போயிட்டுருக்கு. க்ளோஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கு. அப்போ அதுக்கு முதல்ல ரீட் பண்ணுங்கள், இதை மட்டும் வரைஞ்சிட்டு இதை அவுட்லைனாக பாருங்கள். இப்போ என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து 50% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் கவனிங்க, 50% லைனுக்கு வந்துருச்சு க்ளோஸ்ட் மார்க்கெட். இப்போ கூட நீங்கள் கேண்டில் அனலைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக பாருங்கள். நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாடி விக்கை தாண்டி மேலே விக்கு போய் மறுபடியும் பாடி போகணும், அதுக்கப்புறம் விக்கு முன்னாடி போகணும், அடுத்து பாடி போகணும், விக்கு பாடி இப்படியே போயிட்டே இருந்தால் தான் போகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த கரண்ட் கேண்டிலோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேண்டில் அனாலிசிஸ். இந்த பவுண்டரியை 4 பிரிங்க, 25, 50, 75, 100. அப்போ 50 ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. என்ன நடக்கூடாது? இந்த கேண்டிலோட 50யை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதுபோக இது வந்து இமீடியட்டாக புரியுதுங்களா? அடுத்து ஓவரால் என்ன பண்ணக்கூடாது? இதுக்கு முன்னாடி செல்லர் எங்கேருந்து கீழே கொண்டு போயிருக்காங்க? இந்த விக்கு. இது பாடி பச்சை கலர்னா இந்த விக்கு ஆப்போசிட் கலர்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை தாண்டி அடுத்த 3 கேண்டில்ல செல்லர் வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா செல்லரோட கான்ஃபிடென்ட் அதிகமாயிரும். அப்போ செல்லரோட கான்ஃபிடென்ட் அதிகமானால் என்ன பண்ணுவாங்க? மறுபடி செல்லர் எங்கேருந்து தள்ளாங்களோ அதை தாண்டி இருக்குல்ல இந்த பாடி விக்கு இதை மட்டும் விற்க மட்டும் மார்க் பண்ணுறோம். இதை தாண்டி மறுபடி பையர் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ப்ராஃபிட் கொண்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். கொண்டு போயிருக்காங்களா பாருங்க. அது எந்த இடத்துல நடந்திருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். யோசிக்கணும், ஒவ்வொரு விஷயமா யோசிக்கணும், வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கணும், புரிஞ்சு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ புரிஞ்சு பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ சும்மா எல்லா இடத்துலையும் போட்டு புண்ணணுன்ற மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த இடத்துக்கு வந்திருக்கு அதனால் சொன்னேன், பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுண்ட்ரியில் தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஒரு இடத்துல இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலலாம் அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அங்கே நீங்கள் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 10க்கு 3 ட்ரேடு போகுது, 7 ட்ரேடு நெகட்டிவாக தான் போகும். ஆனால் அந்த பவுண்ட்ரியில் அதிகப்படியான நேரம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பவுண்ட்ரி வந்தோடனே நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே இருக்கிற கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் அண்ட் க்ளோஸ்டு கேண்டில் அனாலிசிஸ். அப்போ க்ளோஸ் கேண்டில் அனாலிசிஸ் படி என்ன பண்ணுங்கள்? இதோட விக்கு இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அதோட விக்கு இங்கே இருக்குது, க்ளோஸ் கேண்டில் அனாலிசிஸ் படி. அப்போ இதை தாண்டி அடுத்த 3 நாளுக்குள்ளே கீழே போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த கேண்டில் இது வந்துருச்சு இல்லையா? அப்போ இது என்ன ஆகுது? அப்போ இது வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அடுத்து இந்த கேண்டிலோட 50%. அப்போ இந்த கேண்டிலோட 50%ங்கிறத நமக்கு தோராயமாக எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும். அப்போ அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இந்த இடம் 50% வரும். அப்போ அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்த தாண்டி 1, 2, 3 நாளைக்குள்ளே க்ளோசிங் கீழே வச்சதுன்னா கட்டாயம். அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்ன நடக்கிறது கஷ்டம் அப்படின்னா, ஏற்கனவே செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த ஏரியாக்குள்ளே இது விக்கு இங்கேருந்து ஒரு தடவை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏரியா. இப்போ மறுபடி பையர் உடைக்கிறது கஷ்டம், உடைப்பாங்க, மறுபடியும் வந்து கீழே போய் மறுபடியும் அக்குமுலேட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி உடைச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்னாகும்? செல்லர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து கட்டாயம் டார்கெட் போகும். 99.99% டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்படியே இல்லைன்னா என்ன பண்ணணும்? அடுத்து வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மார்க்கெட்டை டைட் பண்ணணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணிங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட்டோட வரலாம். இவ்வளோதான் விஷயங்கள். அப்போ நீங்கள் இதுதான் நான் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு டெலிட் பண்ணிடுறேன் இந்த லைனெல்லாம். ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? 50% இது நடந்திருக்கு. ஓகேவா? இது வெறும் இது இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு நான் சொன்னேன். டேயில் பார்த்தோம், கொஞ்சம் அவுட்லைனாக மார்க்கெட் தெரியும். இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா என்ன பண்ணுறோம்? 1 ஹவருக்கு வரோம்,
இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும்னா 15 மினிட், இன்னும் ஷார்ட்டமாக அதான் நான் சொன்னேன் 15 மினிட்ஸ்னா அடுத்த 15 மினிட்ஸ் 1 ஹவர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் ட்ரெண்ட் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டாக உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அடுத்த 15 நிமிஷம் டு 1 ஹவர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதான் விஷயம். இப்போ நான் வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன், என்ன மார்க்கெட்டை க்ளோஸாக பார்க்கறதுக்கு டேலேருந்து நான் 1 ஹவருக்கு வந்திருக்கேன். அப்போ 1 ஹவரில் வந்து கரண்ட்டாக இங்கே நடந்துச்சு, கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம், 50% தாண்டி கரண்ட் கேண்டில் 50% தாண்டி வந்துச்சு, ப்ரீவியஸ் கேண்டில் ஜோன் எதை தாண்டி அடுத்த 3 கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சாங்க, செல்லர் கான்ஃபிடென்ட் ஆவாங்க. அப்போ என்ன நடக்கும் மார்க்கெட்டு, இப்போ என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் இந்த கேண்டிலோட இப்போ இது இங்கேருந்து இங்கே போயிருக்கலாம், இதை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ எங்கே பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் இந்த 0.25 வந்துட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அப்போ இந்த பவுண்டரி வந்தோடனே மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ மேலே போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் கீழே தான் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, மறுபடி இந்த கேண்டிலோட இங்கேருந்து வந்திருக்குல்ல இங்கே வந்து நீங்கள் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது, அல்டிமேட் லோ இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி கவனிங்க, இதை தாண்டி இப்போ இந்த 25 அனாலிசிஸ் பண்ணி பாருங்க, இதை தாண்டி அதிகபட்சம் அந்த கேண்டில் இங்கே தான் இருக்குல்ல, அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இதை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அடுத்து லாஸ்ட்டாக இப்போ இந்த 3 கேண்டில் எடுத்துக்கோங்க, லாஸ்ட்டாக இதுக்கு அடுத்து உள்ளது என்ன, இது முடிஞ்சு போன கேண்டில், இது கரண்ட் கேண்டில்னா இப்போ ஏற்கனவே அதாவது என்ன அர்த்தம், ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் இருந்து பையர் கொண்டு போயிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கேண்டில் வந்தோடனே இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க ஒன்று, அதுக்கப்புறம் இங்கேருந்து இவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் இங்கேருந்து இவ்வளோ தூரம். அப்போ இதெல்லாம் தாண்டி பையர் க்ளோஸ் வச்சாங்கன்னா பையரோட கான்ஃபிடென்ட் தான் அதிகமாக இருக்கும். அப்போ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 50 போனோடனே என்ன பண்ணக்கூடாது, கவனிங்க. அப்போ ஏற்கனவே செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தால் இதை தாண்டி அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட்டில் அதோட பேஸ்னால் என்ன அர்த்தம், இதுதான் பேஸ். இந்த பேஸை தாண்டி மார்க்கெட் வந்து உடச்சி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இதோட 50 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் கேண்டில் அனாலிசிஸ் இன்ச் பை இன்ச்சாக பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்துருச்சு கவனிங்க, இப்போ இந்த கேண்டில் நம்ம பண்ணோம், இப்போ இங்கேருந்து பண்ணோம், இதோட 25 இங்கே இருக்குது. இப்போ 25 வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, 25 வந்துருச்சு இல்லையா, ஜஸ்ட் சிம்பிள். அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணணும், சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணணும், இந்த விக்கை தாண்டி புதுசாக விக்கு வைக்கணும், பாடியை தாண்டி பாடியாவது வைக்கணும். அப்போனா தான் இன்னும் கீழே போகுது. அப்போ 3 கேண்டில் பாருங்கள், இங்கே வந்துச்சு அதிகபட்ச லோ 1 2 3 கேண்டிலுக்குள்ளே இதையும் சேர்த்து என்னங்க 1 2 3 கேண்டிலுக்குள்ளே இந்த விக்கை தாண்டி விற்காத வச்சிருக்கா இல்லை. அப்போ யார் கண்ட்ரோல் எடுத்துட்டா, பையர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஹை அண்ட் லோவோட 50% கொண்டு போவாங்கன்னு சொன்னோம், கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கேண்டில் வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துல இப்போ செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும், அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் இந்த சோர்ஸுக்கு வரும். இந்த சோர்ஸ் வந்தோடனே மறுபடி இது பண்ணுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல தான் மறுபடியும் 3 மணி நேரம் டயத்துக்குள்ள மார்க்கெட் வந்து அவுட் சைட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா செல்லர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. அப்போ ஸ்ட்ராங் ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50%க்கே கொண்டு வந்துருவாங்கன்னு அர்த்தம். இப்படி மார்க்கெட்டை வந்து கேண்டில் அதுக்கப்புறம் ட்ரெண்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு புக்கு படிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஓகே ஒரு எழுத்தை படிப்பீங்க, அதுக்கப்புறம் வேர்டை படிப்பீங்க, அப்புறம் சென்டென்ஸை படிப்பீங்களா. நமக்கு வாசிக்க தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறோம், எழுத்து கூட்டி படிக்கிறது இல்லை, படபடன்னு அந்த வேர்டை படித்து வேர்டாக ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறோம், பயிற்சி. அப்போ ஃபாஸ்ட்டாக வாசிக்கும் போது என்ன பண்ணிடும், ஒரு லைனே வாட்சி முடிச்சிடும். 20 லைன் வாட்சி முடிச்சிட்டா டக்கு டக்கு டக்குன்னு வாட்சி முடிச்சோன்னா அடுத்த பேஜுக்கு திருப்பிடுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு பவுண்ட்ரிங்கிறது ஒரு பேஜ் மாதிரி. அந்த ஒரு பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி வந்துருச்சுன்னா மார்க்கெட் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்த பேஜுக்கு திருப்பணும்னா என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி அந்த இடத்துல நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத 3 கேண்டில்ஸ் நாட் 3 ஹவர்ஸ் 3 கேண்டில்ஸ் என்ன நடந்திருக்குறத அனலைஸ் பண்ணி கரண்ட் கேண்டில் அண்ட் 50 கேண்டில் அனாலிசிஸ் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மார்க்கெட்டை அடுத்த 3 மணி நேரம் அடுத்த 3 கேண்டில், இப்போ 1 ஹவரில் இருக்கிறனால 3 மணி நேரம்னு சொல்கிறேன், அடுத்த 3 கேண்டிலோட மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்போ இதை இன்னும் இன்டெப்த்தாக போய் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தாண்டி இன்னும் 15 மினிட்டுக்கு போகணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னும் க்ளோஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும்னா 15 மினிட்ஸ் போகணும். தூரத்துலேருந்து கிட்டத்தில் வரணும். எப்போவுமே கிட்டத்தில் போயிட்டு ட்ரேட் எடுத்துட்டு ஆக மார்க்கெட் இங்கே போயிருச்சு அங்கே போயிருச்சேன்னு சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 1 ஹவர், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ், இந்த 3 ஷார்ட் டேர்ம்ங்கிறது ஒரு ட்ரேடருக்கு
ஷார்ட் டேர்ம்ங்கிறது 5 மினிட்ஸ், மிட் டேர்ம்ங்கிறது 15 மினிட்ஸ், லாங் டேர்ம்ங்கிறது 1 ஹவர். இந்த மூணையும் அனலைஸ் பண்ணி அதில் எந்த ஜோனில் மார்க்கெட் இருக்குது அதை அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி ஜோன் அனாலிசிஸ், அதெல்லாம் ஜோன் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரேம் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னா அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள அவங்க ட்ரேடை முடிக்கணும். அப்போ அவங்களா இருந்தால் 5 மினிட்ஸை இன்னும் இன்டெப்த்தாக அவுட்லைனாக முதல்ல 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸ் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும் அவர். ஒரு ஸ்கேல்பர், ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்னா என்ன பண்ணணும், முதல்ல 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் இது மூணையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 15 மினிட்ஸாக ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 5 மினிட் வந்து 5 மினிட்ஸோட கேண்டில் அனலைஸ் பண்ணி அப்புறம் ட்ரேட் எடுக்கணும். உங்களோட இது வந்து 15 மினிட்ஸ் தான் பேஸ். அப்போ இந்தியன் மார்க்கெட்லாம் நீங்கள் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய டியூரேஷன் கம்மி, வெறும் 7 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. இதே பிட்காயின் கோல்டு இதெல்லாம் எடுத்திங்கன்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட், அதனால் 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் எடுக்கணும். இந்தியன் மார்க்கெட்லலாம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா 1 மினிட் அண்ட் தென் 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் இந்த நாளையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா மார்க்கெட்டோட அவங்க டியூரேஷனே வெறும் 7 மணி நேரம் தான். அதனால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ 15 மினிட்டுக்கு வந்திருக்கோம். 15 மினிட் சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ அண்ட் ஹை இருக்கோ, இப்போ இங்கே லோ இருக்குது, இப்போ இங்கே பார்க்கல எந்த லோ அண்ட் ஹை இருக்கோ அந்த லோ அண்ட் ஹை எடுத்து அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்கோ கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், இப்போ மார்க்கெட்டு இந்த 25 உடச்சி என்ன பண்ணுது, இந்த இடத்துல அவுட் சைட் கேண்டில் வச்சு மறுபடியும் என்ன பண்ணணும், அவுட் சைட் கேண்டில் வச்சுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இதை தாண்டி நான் ஒவ்வொரு விஷயமும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கவனிங்க. இதை தாண்டி விக்கு வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. தெரியுதா? விக்கு மட்டும் வச்சிருக்கு பாருங்க. அப்போ விக்கு மட்டும் வைக்கிது, பாடி வைக்க முடியலன்னா என்ன ஆகும், மார்க்கெட் உடச்சி கீழே போயிருன்னு அர்த்தம். அப்போ எங்கே வரைக்கும் அடுத்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பாடி டு விக்கை தாண்டி எப்போ பாடி வைக்குதோ மறுபடியும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னும் செல்லரோட கண்ட்ரோல் ஆகும். அப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி பாடி விக்கு வைக்கக்கூடாது, மறுபடியும் திரும்பி வருது. அப்போ இதை போயிட்டு 5 மினிட்ஸில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் 15 மினிட் மட்டும் நான் உங்களுக்கு அவுட்லைனாக சொல்கிறேன். இப்போ 15 மினிட்ல இப்போ என்ன ஓவரால் கவனிங்க. இப்போ இங்கே இருக்குது, இப்போ 25 to 50 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. சரியா? அது என்னெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கேண்டில் மட்டும் தான் வச்சிருக்கு, அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? மறுபடியும் இந்த ஹை அண்ட் லோக்கு 5 மினிட்ஸ் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா 50% தான் போயிருக்கு, அதுக்கு மேலே போக முடியலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்போ இதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்து சோர்ஸை தாண்டி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த லோவை உடச்சி புதுசாக லோவை வைக்கும், லோ வச்சிருச்சு. இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரி, இப்போ 15 மினிட்ஸ் படி என்ன நடந்திருக்கு, 25 உடச்சிருச்சு, மறுபடியும் என்ன ஆகுது, 25 தாண்டி மேலே போகலைன்னா என்ன ஆகும், அடுத்து 50 வந்துடும். இதான் விஷயம். அப்போ இந்த ஹை அண்ட் லோக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்க. இது க்ளோஸ்ட் மார்க்கெட், இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட். அல்டிமேட்டாக லோ எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, திரும்பி பாருங்க 50 வரைக்கும் தான் போயிருக்கு. எவ்வளவு நுணுக்கமாக வேலை செய்து பார்த்தீங்களா? சார்ட் உங்களோட பேசும் நான் சொன்னேன், பேசுதா? இந்த ஹை அண்ட் லோக்கு பாருங்க 50 வரைக்கும் தான் போயிருக்கு. அதை தாண்டி நான் சொன்னேன் அடுத்த 3 கேண்டில் டைம் கொடுங்க. இதை தாண்டி பாடி வைக்கலைன்னா ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலோட விக்கை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கட்டாயம் அதோட சோர்ஸுக்கு வரும்னு நான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி அப்போ இது எங்கே வரும், கரெக்டாக வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு 50% நீங்கள் பார்த்தீங்களா டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ அடுத்து எங்கே வருது, இந்த 50% தாண்டி மேலே போக முடியல, இந்த ட்ரெண்டோட 50% தாண்டி போக முடியலன்னா இந்த ட்ரெண்டோட 50% மார்க்கெட் வந்துரும்னு அர்த்தம். ட்ரெண்ட் வைஸாக பேசுனா அப்படி தான். இந்த கேண்டில் அடுத்த 3 மணி நேரம் 3 கேண்டில் டைம் கொடுத்தோம், அதோட இன்வால்மெண்ட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியலன்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு மாறிடும்னு அர்த்தம். அது மாதிரி சைக்காலஜிக்கலாக பேசுனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன சொல்கிறது, பையர் வந்து நிறைய டிமாண்டை கிரியேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சண்டை போடுறவங்க ஃபெட்டப் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பவுண்டரியை எல்லையை பிடிச்சி சண்டை போடுறவங்க முன்னேறிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல தேங்குனாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாட்டுக்கு திரும்பிடலாம், நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலாம், எல்கையை பிடிச்சது போதும், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம். இதுக்கு மேலே போர் செய்ய முடியாது, ஊரை விட்டு கிளம்பி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, குடும்பத்துக்கு ஞாபகம் வருது, இப்படி வாட் எவர் இட் இஸ், இல்லை நம்மகிட்ட தண்ணி இல்லை நம்மகிட்ட போர் கருவிகள் நிறைய, இது வரைக்கும் போர் பண்ணதில் நிறைய கருவிகள்லாம் டேமேஜ் இருக்குது, போதுமான அளவுக்கு கருவிகள் எல்லாம் இல்லை, ஏதோ ஒரு ரீசனால ஃபெட்டப் ஆகுறாங்க இல்லையா, ரெஸ்ட் எடுக்கிறாங்களே, அப்போ என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த பயணத்தை தொடருவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 கேண்டில் பையரோட இன்வால்மெண்ட் இல்லை, போகிறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக சடன்னு போகணும். இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த கேண்டில் அடுத்த 3 கேண்டில் 1 2 3
சரியா? அப்ப என்ன ஆகும்? கீழ வருது. அப்ப இந்த கேண்டில் எடுத்துக்கிடுங்க லாஸ்ட்டா. இது கரண்ட் கேண்டில் ஆயிடும். இதோட 3 எடுங்க. 1, 2, 3 தாண்டி போயிட்டாங்க. அப்ப போறவங்க இந்த மாதிரி வேகமா போயிட்டே இருக்கணும். பிரேக் பண்ணலாம். ஆனா அடுத்தடுத்த மூவ்மெண்ட் அடுத்தடுத்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். அப்பனா மட்டும் தான் சேம் டைரக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். இல்லன்னா என்ன ஆகும்? மார்க்கெட்ல வந்து ஃபெட் அப் ஆவாங்க. அப்ப இங்க இருந்து வந்து இந்த 50 போச்சு. 50 தாண்டி பாடியோ விக்கு மட்டும் தான் வச்சிருக்கு. பாடி வைக்க முடியல. அப்ப என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து இதோட சோர்ஸ்க்கு இதோட 50% எங்க இருக்கு? இங்க மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்போ இதை போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னா கவனிங்க, 5 மினிட்ல போய் வாட்ச் பண்ணணும். தெரியுதா? இந்த மாதிரி இன்டெப்த்தாக மார்க்கெட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். சும்மா ஏனதானு உட்காந்துக்கிட்டு நானும் கச்சேரிக்கு போறேங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்கு ப்ராஃபிட்டே வரலன்னா ஒன்றும் வராது. அப்போ இப்போ 5 மினிட்ல என்ன நடந்திருக்கு? மேலே இருக்கு அல்டிமேட்டா, லோ கீழே இருக்கு. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. அப்போ பாருங்க, முதல்ல ஒரு தடவை 50% போயிருக்கு. கவனிங்க 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 விக்கு மட்டும் வச்சிருக்கு. ரெண்டாவது தடவை மறுபடியும் 50% வந்திருக்கு. பாடி வச்சிருக்கு. ஆனால் 50% பாடி வெளியில இல்லை. ஆனாலும் என்ன பண்ணும்? அடுத்த 3 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பாடியோ விக்கோ வைக்கணும். இந்த ஹை அண்ட் லோ இந்த பாடியை தாண்டி புதுசாக விக்கு வைக்கணும், இல்லை பாடி வைக்கணும். அப்போ தான் மட்டும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போகலன்னா கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன இடத்துக்கு பாருங்க, கீழே வந்துருச்சு. அது மாதிரி இங்கே பாருங்க, அடுத்த 3 கேண்டில் டைம் கொடுங்க. 5 நிமிஷம்னா 15 நிமிஷம் டைம் கொடுங்க. இதை தாண்டி புதுசாக விக்கோ பாடியோ வைக்கல அப்படின்னா மார்க்கெட்டை நாங்கள் கீழே வந்துடும். எது வரைக்கும் வந்துடும்? கவனிங்க, எது வரைக்கும் வந்துடும்? இந்த இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இதான் கரண்ட். எங்க கரண்டா இங்க இருந்து எவ்வளவு தூரம் போச்சோ, கவனிங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் போச்சோ அதோட 50% கீழே வந்துடும். குறைஞ்சபட்சம் வந்துருச்சா? ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்துடும். அடுத்து எங்கே வந்திருக்கு பாருங்க, சப்போர்ட்டிங் பவுண்டரி 75 வந்திருக்கு. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? 3 கேண்டில் டைம் கொடுங்க. 1, 2, 3 ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலோட எங்கேருந்து பையர் புஷ் பண்ணியிருக்காங்க இங்கே இடம். அப்போ அந்த இடத்த தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடி இதோட 50% போகும். இந்த இதோட 55 to 75. மார்க்கெட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக சுருக்கி 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 பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புரோக்கரேஜுக்காவது டிஸ்டன்ஸ் இருக்கணும். அவ்வளோ டிஸ்டன்ஸாவது மார்க்கெட்டில் இருக்கணும். புரோக்கரேஜ் கூட இல்லாமல் போயிட்டு ட்ரேட் இருக்க தேவையில்லை. மார்க்கெட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாலாம் பார்க்க வேண்டாம். அவுட்லைன் நான் சொன்னேன்ல நேற்று, ஒரு 2 அல்லது 3 அதுக்கு மேலெல்லாம் மார்க்கெட் வந்து பெருசாலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்கள் பவுண்டரிலாம் செட் பண்ண வேண்டாம். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போ இங்கேருந்து இங்கே போயிருக்கு. இப்போ கரண்ட்டாக எங்கே போயிருக்கு அதை மட்டும் பார்க்கலாம். கரண்ட்டாக லோ இந்த இடத்துல இருந்து அதிகபட்ச ஹை எங்கே போயிருக்கு? இந்த இடம் போயிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்தோட மார்க்கெட் அப்போ இந்த இடத்த தாண்டி போகுதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? இந்த 25 உடைக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்தையும் நீங்கள் பாருங்கள், அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள மார்க்கெட் ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி விக்கெட் அந்த செல்லர் எங்கே கொண்டு வந்தாங்களோ இந்த கேண்டில், அப்போ இந்த இந்த விக்கை தாண்டி பச்சை கலரோட இந்த ஏரியா தாண்டி அவுட்டர் க்ளோஸ் வச்சுருக்காங்க. கவனிங்க, இதெல்லாம் ரீட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? செல்லர் கான்ஃபிடென்ட் ஆவாங்க. அப்போ கான்ஃபிடென்ட் ஆனாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த ஹையலோட 50% வந்துருவாங்க. வந்துட்டாங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், இந்த 50% வந்தவொடனே கவனிங்க, அடுத்த 3 கேண்டில் டைம் கொடுங்க. அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்கு இந்த இடத்துல இருக்குது. விக்கை தாண்டி அட்லீஸ்ட் இதை தாண்டி பையர் இங்கேருந்து எங்கே கொண்டு போனாங்க? இங்கேருந்து தான் கொண்டு போனாங்க. இந்த இடம் கொண்டு போனாங்களே. அப்போ இதை தாண்டி இந்த லோ கேண்டில், இந்த கரண்ட் கேண்டில் 3 கேண்டிலுக்குள்ளே கொண்டு போய் வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கலன்னா பையர் வந்து கான்ஃபிடென்ட் இருக்க மாட்டாங்க. மறுபடியும் செல்லரோட கண்ட்ரோலே வந்துடும். அப்போ வந்தால் என்ன பண்ணுவாங்க? இந்த லோவை தாண்டி புதுசாக லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ஓவராலோட 50% எங்கே இருக்கோ, இல்லை அடுத்த பவுண்டரி எங்கே இருக்கோ அந்த சோர்ஸுக்கே மார்க்கெட் போயிடுவாங்க. அப்போ அடுத்த பவுண்டரி எங்கே இருக்குது? 50% இது நடந்திருக்கு. 75க்கு கட்டாயம் 99.99% வந்துடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணணும். கரெக்டுங்களா? சார் ஓகே. இன்னும் போயிட்டு நான் மார்க்கெட்டை வந்து இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா கவனிங்க, 1 மினிட் போங்க. எங்கேருந்து எங்கே வரோன்னு பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையுமே சார்ட் உங்களோட பேசும். நான் இங்கே தான் பேசுவேன், அங்கே தான் பேசுவேன் அப்படிலாம் கிடையாது. அல்டிமேட்டாக ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல வந்திருக்கு மார்க்கெட்டு. கவனிங்க, அனலைஸ் பண்ணுங்கள். இது ப்ரீவியஸ் இது. இப்போ இதே இனிமே அனலைஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இது கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு கரண்ட்டு, ஒரு க்ளோஸ்ட். அப்போ அதிகபட்சம் ஹை அண்ட் லோலேருந்தே ஆரம்பிக்கும். இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங் வந்திருக்கு 1 மினிட். முதல்ல என்ன பண்ணணும்? மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் இந்த 25 உடைச்சா மட்டும்தான் 50 போக முடியும். அப்போ இதை உடைக்குமா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பவுண்டரியிலையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்த 3 கேண்டில் ப்ரீவியஸோட இதை தாண்டி பையரோட எங்கெல்லாம் இன்வால்மெண்ட் இருந்துச்சோ அதை தாண்டி போனால் மட்டும்தான் பையரோட இன்வால்மெண்ட் நடக்கும். அப்போ இது பாருங்கள், இந்த இடத்த இந்த கேண்டில் வந்து கரண்ட்னா இதுக்கு முன்னாடி பையர் கொண்டு போன பாடி விக்கு என்னது? இந்த கேண்டில். இதான் பாடி. இதை தாண்டி அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள மேலே வைக்கணும். நான் சொல்கிறது இந்த கேண்டிலுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 1, 2, 3. அப்போ கான்ஃபிடென்ட்டாக அடுத்த 3வது கேண்டில் வரைக்கும் பார்த்து இதுக்கு மேலே வச்சுருந்தா தான்
என்ன ஆகும், மேலே வச்சிருந்தா எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 25 பவுண்டரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மொத்தமாக தெரிஞ்சால் எத்தனை மார்க்கு? 10 மார்க்கு, அவ்வளோதான். இது மொத்தமாக தெரிஞ்சால் நான் அடிச்சு தூள் கிளப்பிடுவேன் அப்படிலாம் கிடையாது, 10 மார்க்கு தான். இதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒவ்வொரு 1 மினிட் இருக்குது அப்படின்னா அந்த பவுண்ட்ரியில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி 1 மினிட்லலாம் 0.25லாம் ஒரு கன்சிடரே பண்ணாதீங்க. 25 பவுண்ட்ரி 1 மினிட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு எப்போவுமே 50%, எப்போவுமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் 50% மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் ஒய்டாகவும் உங்களுக்கு டிஸ்டன்ஸும் கிடைக்கும். அப்போ மார்க்கெட்டை அனாலிசிஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைமுக்கு 7 டைம் அந்த இடத்த மார்க்கெட் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 25 பவுண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 5 டைம், 3 to 5 டைம் மட்டும்தான் அந்த இடத்துல டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி. நான் சொன்னேன் இல்லையா, சப்போர்ட்டிங் பவுண்ட்ரிஸ் மாதிரி 25, 75, 50% தான் ஸ்ட்ராங்கு. இந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ். புரியுதுங்களா? சப்போர்ட்டிங் பவுண்ட்ரிஸுங்கிறது கொஞ்சம் அதுக்கான முடிவுகள் வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு 25 to 50% தான் இருக்கும். 50லாம் ஒரு 50 to 70% இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மேஜர் பவுண்ட்ரிஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக? ஒரு மாதிரி நாளுக்கு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக விஷயங்களை பார்க்குறத விட ரொம்ப நுணுக்கமாக பார்த்துட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வீடியோவில் இருந்த விஷயம் 2வது விஷயத்தில் இருந்து ப்ளஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிருப்போம். 3வது வீடியோவில் அதை விட டெப்த்தாக போயிருப்போம். இப்படி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இன்டெப்த்தாக போயிருப்போம். அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சார்ட் உங்களோட பேசும் அப்படின்னு. எத்தனை பேர் பேசுது யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் பார்த்தீங்களா? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு சார்ட்டை உங்களால் ரீட் பண்ண முடிஞ்சா? இங்கே நம்ம ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுத்திருக்கோமா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கோமா, இங்கே போய் அங்கே பார்த்துட்டு வாங்க, இங்கே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரே எடுத்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் வேலை செய்யும், 15 மினிட்ஸில் வேலை செய்யாது. அதுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோமா? எல்லா இடத்துலையும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற ஹை லோவாக பண்ணுறோம். எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யுது. இது 1 மினிட்லையும் வேலை செய்யுது, 5 மினிட்லையும் வேலை செய்யுது, ஒரு டேலையும் வேலை செய்யுது. அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளவு எளிமையாக மார்க்கெட் வந்து சுவிட்சு போட்டால் லைட் எரியுதுன்னு சொல்லுவேன். இதைத்தான் நான் சொல்லுவேன். சுவிட்சு போட்டால் லைட் எரியிற மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் பார்க்க முடியும். சார்ட் உங்களோட பேசும். இந்த மாதிரி விஷயம்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இப்போ சுவிட்சு போட்டால் லைட் எரியுதா? ஆனால் பின்னணியில் இது லைட் எரியலைன்னா கூட அந்த மெக்கானிசம் என்னன்றதை நீங்கள் இந்த கடந்த ஒரு 15 வீடியோவில் நீங்கள் பார்த்து வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இது கிளியராக தெரியும். அதனால் இது வரைஞ்சி வச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்து அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் இவ்வளோ மெக்கானிசம் இருக்குது, இவ்வளோ இன்டெப்த்தாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது, இந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால இந்த விஷயம் புரியும். புதுசாக பார்க்குறவனுக்கு என்ன, இது எப்படி வரும், அது எப்படி போகும், கேள்வி மட்டும் தான் கேட்பான். அதான் நான் சொல்கிறேன்ல, நிறைய முதல்ல மார்க்கெட் வந்து நாலேஜ் எடுத்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் சார்ட் உங்களோட பேசும். நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு நாலேஜ் வைஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தா கூட இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் உங்களோட பேசும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இதுக்கு போயிட்டு நான் எஸ்எம்சி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எவ்வளோ காசு, வெறும் டெக்னிக்கல் இவ்வளவும் படிச்சுன்னா என்ன சொல்கிறேன், வெறும் 10% தான் உங்களோட மார்க்கு. இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? சும்மா போயிட்டு ஏனோ தானே இதை வச்சுட்டுலாம் பார்த்துட்டு ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது. ஒன்றா கனெக்ட் பண்ண தெரியணும். அது மாதிரி மார்க்கெட் வந்து 5 மினிட்டை உடைச்சா 15 மினிட் தான் போவேன் அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்சில் 5 மினிட்டோட பவுண்டரியை உடைச்சு 4 ஹவர் பவுண்டரிக்கும் மார்க்கெட் போகும். இங்கே தான் மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடாக போகணும், மெதுவாக போகலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் என்னென்னா மார்க்கெட் எவ்வளவு வேகமாக போனாலும் அங்கே போயிட்டு வால்யூம் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சால் தான் மறுபடியும் ட்ரேட் எடுக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும், இன்னும் வேகமாக போகும். முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கார் வந்து இப்போ சென்னை நோக்கி போகுது மதுரையில் இருந்து அப்படின்னா சிட்டியை தாண்டுற வரைக்கும் மெதுவாக போகும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா ஓரளவு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். பைபாஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் வழியில் எங்கேயாவது ரெஸ்டிங் பிளேஸ் கொஞ்சம் ஹெவியாக போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகமாக போங்க, சீக்கிரம் போயிடுவோம்னு சொல்லி இன்னும் வேகமாக போகும். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி வேகமாக ட்ராவல் பண்ணும். அதுக்காக இதோட 50% ஒரே கேண்டில் இதை மொத்தம் ஒரே ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணி கூட மார்க்கெட் இங்கேருந்து 15 மினிட்க்கு போகும், 4 ஹவருக்கு போகும். எங்கே வேணாலும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கும். அதனால் இங்கே அடுத்து இங்கே தான் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் தான். அதான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ஸ்லோவாக 50% வந்துருச்சு, இங்கேருந்து இங்கே போயிட்டு தான் போகும் அப்படிலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால தான் சொன்னேன். ஆனால் சார்ட் உங்களோட பேசும். அப்போ நீங்கள் அது வேகமாக எங்கே போய் நிற்குதோ
அந்த பவுண்டரியோட ஜோனை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிடணும். அந்த இடத்துக்கு உண்டான பேட்டர்ன் அனலைசிஸ், அது என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கோ அதுக்கு உண்டான கேண்டில் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மார்க்கெட்டை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து மட்டுக்கிட்டே வச்சுட்டு உட்காருவேன் அப்படிலாம் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணாது. அதனால தான் குறைஞ்சபட்சம் நான் சொன்னேன் 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர். இது 3 பவுண்டரியும் நீங்கள் அனலைஸ் பண்ணாமல், அவுட்லைன் அனாலிசிஸ் பண்ணாமல், ட்ரெண்ட் அனாலிசிஸ், அவுட்லைன்னா ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் கேண்டில் அனலைஸ் பண்ணாமல் இங்கே ட்ரேடெல்லாம் எடுத்திங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் தான் வரும். அடுத்து எங்கேன்றது தெரியணும். லாங் டேர்மோட எந்த ஜோனில் இப்போ மார்க்கெட் இருக்குது, ஷார்ட் டேர்மோட எந்த ஜோனில் இருக்குது, மிட் டேர்மோட எந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் முடிவே எடுக்கணும். அடுத்து மேலே போனால் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே போனால் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஓவரால் எந்த எந்த இடத்துல இருக்குது, இப்போ இந்த இடத்துக்கு என்ன வால்யூம் வந்தால் மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு என்ன பணம் போடணும், அவ்வளோ கேள்விக்கும் பதில் இருக்குது. சும்மா ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் கிடையாது. அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். சார்ட் உங்களோட பேசும் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியுதா மார்க்கெட்டு. அது மாதிரி இப்போ நீங்கள் பண்ணீங்களா, இதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு லாஸ் வந்துச்சு, என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, ட்ரேட் பண்ணுறவங்களாம் நீங்கள் என்னைக்காவது ஒரு 5 நிமிஷம் சார்ட்டை தாண்டி வந்திருப்பீங்களா, அங்கேயே உட்காந்துருக்கிறது. நான் வாங்கினா மட்டும் ப்ராஃபிட் அடிக்குது, நான் வாங்கினா மட்டும் லாஸ் அடிக்குது, நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு விற்றதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுது. எவ்வளோ கதை சொல்கிறீங்க, இந்த கதைக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குதா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக? அப்போ இந்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இந்த இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்லாம் மார்க்கெட்டில் வேலைக்கு ஆகாது, பணக்காரன் அதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுவான், சும்மா ஒரு 10க்கு 3 தடவை உங்களுக்கு ஆசை காட்டுவான் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் சொன்னேன், எளிமையாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். எழுத படிக்க தெரியாத ஆளை கூட நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடராக, இன்வெஸ்டராக உருவாக்கியிருக்கேன். உருவாக்க முடியும்னு சொல்கிறத விட எத்தனையோ பேரை நான் உருவாக்கியிருக்கேன். காரணம் என்னென்னா, என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுக்குறேன். எல்லா இடத்துக்கும் பொறுத்துற மாதிரி கொடுக்குறேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி சார்ட்டை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் ஒன்று தான். பிட்காயினுக்கும் இதான், கோல்டுக்கும் இதான், நிஃப்டிக்கும் இதுதான். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த இது வேலை செய்யும். அங்கெல்லாம் எமோஷன் ஒன்று தான். நம்ம 100 ரூபா கீழே கிடந்தா எடுப்போம், அமெரிக்காக்காரன் கீழே கிடந்தா எடுக்க மாட்டானா? எல்லா இடத்துலையும் எடுப்பானுங்க. எல்லா இடத்துலையும் பணம்னா எமோஷன்ஸ் ஒன்று தான். எமோஷன்ஸ் தான் மார்க்கெட் லீட் பண்ணும். எமோஷன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் தான் மார்க்கெட்டில் வால்யூம்ஸை அட்ராக்ட் பண்ணும். அப்போ ப்ரைஸையும் எமோஷன்ஸையும் ரீட் பண்ண தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் நீங்கள் செட்டப் பண்ண தெரிஞ்சுன்னா உங்களால் ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டலை க்ரோ பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னலையா, ப்ராக்டிக்கல். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன வரும், ப்ராக்டிக்கல் வரும் ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்போ ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது என்ன, லைவாக நீங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் பணம் போட்டு ட்ரேட் பண்ணுறது தான் ஃபைனல் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லியிருக்கேன், 100% இதை டெமோவில் நீங்கள் பண்ணியிருக்கணும், 100% யாரோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கார் வாங்கி ஓட்டினீங்கன்னா உங்கள் காரை பத்திரமா ஓட்ட முடியும். யாரோட ஒரு காரில் நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவரோட நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி தானே அதுக்கப்புறம் நீங்கள் கார் வாங்குறீங்க, கான்ஃபிடென்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் தானே உங்கள் காரை பிரச்சனை எல்லாம் ஓட்ட முடியும். அப்படியே ஓட்டினாலும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பழைய காரை வாங்கி ஓட்டி பழகுங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் புது கார் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த பழைய கார் தான் டெமோ மாதிரி, கார் ஒரிஜினல். நீங்கள் டெமோனாலும் ஈஸியாக நினச்சிடக்கூடாது, டெமோ தானே. டெமோவில் எமோஷன் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் டெமோவில் காரும் ஒரிஜினல் தான். கிரவுண்டில் வண்டி ஓட்டுறீங்க அவ்வளோதான். கிரவுண்டில் ஓட்டினாலும் வெறும் பொம்மை காரை வச்சு ஓட்ட மாட்டேங்க, கார் ஒரிஜினல். ஆள் வரமாட்டான், பஸ் வராது, லாரி வராது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அங்கே தான் உங்களோட ஃபுல் நாலேஜே டெவலப் ஆகும். அதனால தான் நம்ம ட்ரைனிங்கில் 100 டெமோ ட்ரேட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, ரோடுக்கு போகிறீங்க, இங்கே லாரி வரும், பஸ் வரும், குழந்தை வரும், எல்லாமே வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி அங்கே 100 ட்ரேட் முடியும் போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேயோ போயிடும். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு 30 மார்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் நாலேஜ் வைஸாகவும் தெரிஞ்சிருக்கீங்க, டெமோலையும் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரிஜினல் மார்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்துடும். இப்போ ப்ராக்டிக்கல் மார்க்கு 30 மார்க் சொலையாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 10 மார்க்கு. அது ஃபண்டமெண்டல் 10 மார்க். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ட்ரேடிங் சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 50 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஏன்னா 200 ட்ரேடில் நீங்கள் பிரித்து மேய்ஞ்சிருப்பீங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம். அப்போ உங்களுக்கு 100 மார்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 85-90 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். 90 மார்க்ஸ் ஷுயராக எடுக்கலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 3வது ட்ரேடு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். நான் சொல்கிறது எல்லாருக்காக ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ஆவரேஜாக ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டல் க்ரோ பண்ணி தான் மறுபடியும் வந்திருக்கு.
இது வரைக்கும் நாங்கள் இந்த வருஷத்துக்கான போர்ட்ஃபோலியோ காப்பி ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் 63% இருக்குது. 63%. யோசிச்சு பாருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடியல. 3 மாதத்தில் உங்களோட கேபிட்டலுக்கு 67% ரிட்டர்னா சின்ன ரிட்டர்னா? யோசிச்சு பாருங்கள். அதுதான் சொல்கிறேன். உங்களால் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, உங்களால் 99 பேர் பணத்தை லாஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் பணத்தை எடுக்கிறீங்க. உங்களால் பணத்தை குறித்த கவலையே நீங்கள் மறந்துடலாம். உங்கள் சந்ததியே பணத்தை, ஐயோ பணமா, இதுக்கு இவ்வளோ வேணுமே, அதுக்கு எவ்வளோ வேணுமே, பணத்தை குறித்த கவலையை நீங்கள் மறந்துடலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம், சைக்காலஜி, இந்த 5ம் தெரியலன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, எழுதி கூட கொடுக்கலாம். உங்களால் ₹1 கூட சம்பாதிக்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். முன்னாடி பண்ணுறதை விட பெட்டராக பண்ணுவீங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் ஜெயிச்சிருவீங்களா? முடியாது. ஏன்னா இங்கே சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 60 மார்க்கு என்ன இருக்குது, அது ப்ராக்டிக்கலில் தான் வரும். ஆனால் 60 மார்க்கு நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டு வெறும் 40 மார்க்கு எக்ஸாம் எழுத என்ன நடக்கும்? அதிகபட்சம் உங்கள் கேபிட்டலை வேணால் பத்திரமா வச்சுப்பீங்க. அது வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டீங்க, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஆனால் 40 மார்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும்? ட்ரேடிங்க்கு செட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நீங்கள் யூஸ் ஆகிடும். உங்களோட கேபிட்டலில் க்ரோ பண்ணிடலாம். ட்ரேடிங்க்கு வந்து செட் ஆகாது. வரும், ஒரு ட்ரேடில் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட கேபிட்டலை மட்டுமே விரட்டி பிடிச்சிட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஏன்னா நீங்கள் 40 மார்க் தான் எக்ஸாமே எழுதிருக்கீங்க. 60 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டனே பண்ணலை. அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேபிட்டலை விரட்டி பிடிப்பீங்க. கேபிட்டலை அப்படியே திரும்ப பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு ட்ரேட் பண்ணணும்? அது பேங்க்கில் போட்டு எஃப்டியில் போட்டு அந்த காசை ஏதோ வருமானமாவது வருமே, வருஷத்துக்கு 6% 7% அதை வாங்கிக்கலாமே. பேங்க் எஃப்டி மாதிரி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரேட் பண்ணால் பேங்க் எஃப்டியில் என்ன வருது? ₹1,00,000 கொண்டு பேங்க்கில் வச்சா என்ன நடக்குது? வருஷத்துக்கு ₹6,000 கொடுக்குறாங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அது மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்காவது எடுக்கணும். 5 to 10 மடங்காவது எடுக்கணும். 6,000னா எவ்வளவு? ₹60,000. ₹1,00,000 போட்டால் ஒரு 10 மடங்காவது எடுக்கணும். 60,000மாவது ஒரு வருஷத்தில் எடுக்கணும். அப்போனா தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கே அர்த்தம். இப்போ நாங்கள் பாருங்கள் 3 மாதத்துலேயே 10 மடங்கு எடுத்தாச்சு. அப்போ இன்னும் 9 மாதம் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு கொண்டு போவோம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா 100%க்கு ப்ரிப்பேர் ஆகிறது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நீட் கோச்சிங், அந்த கோச்சிங், இந்த கோச்சிங், ஐஐடி கோச்சிங் டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்களா இல்லையா? தூக்கத்தை பார்க்காம, பசியை பார்க்காம, அப்போ தானே அவன் நீட்டில் பாஸ் பண்ணி உள்ள ஏதோ ஒன்று போக முடியுது. அதே மாதிரி தான் டெடிக்கேட்டடாக இங்கே ஒரு மென்டாருக்கு கீழே. அதனால தான் சொல்கிறேன், நான் கோச், சும்மா கிளாஸ் டீச்சர் கிடையாது, கோச். 100% நான் என்ன சொல்கிறேனோ அந்த சப்மிஷனோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 100 டெமோ ட்ரேடு, 100 லைவ் ட்ரேட் முடியும் போது நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை கொடுத்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டோட வெளியில் வருவீங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். எந்த சார்ட்டை வேணாலும் சேலஞ்ச் பண்ணி மேஜிக் மாதிரி ட்ரேடை பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுவீங்க. அதான் நான் சொல்லலை, நிறைய நான் போகிற எல்லா ட்ரேட் ஃபேருக்கும் அங்கே நான் பேசிட்டும் இருப்பேன், ட்ரேடை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பேசிட்டு நான் இந்த மாதிரி அங்கே உட்காந்து இதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நகட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். சார்ட்டையே மவுஸு கூட வைக்க மாட்டேன். இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல்லுமே, டேக் பை, டேக் ப்ராஃபிட், டேக் பை, டேக் ப்ராஃபிட். இடையில இந்த 2 வாரத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு 4 தடையாவது, அந்த ஒரு 3 மணி நேரம் பேசுகிறேன்னா 4 தடையாக சொல்லிடுவேன். இந்த 2 வார்த்தை மட்டும் இடையில சொல்லுவேன், டேக் பை அப்படின்னா. இது 5 மினிட் சார்ட்டு, 1 மினிட் சார்ட்டு, அப்படி அந்த மாதிரிலாம் நம்ம அந்த விஷயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நம்ம வேறு டாபிக் பேசுகிறதுக்கு போயிருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பேசிகிட்டே இருக்கும்போது நான் என்னோட செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்பினா ட்ரேட் பண்ணலாம். எப்போல்லாம் டேக் பைன்னு சவுண்டு சொல்கிறோன்னா நீங்கள் ஆர்டர் போடுங்க. எப்போல்லாம் டேக் ப்ராஃபிட்னு சொல்கிறோன்னா போட்ட ஆர்டரை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு 6 தடவை 7 தடவைலாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் நடந்திருக்கு. அவங்க போட்ட காசு அந்த இதுக்கு ட்ரேட் ஃபேருக்கு எவ்வளோ கட்டினாங்களோ ஒரு வாரம் நடக்கும், சில இடத்துல 5 நாள் நடக்கும். அந்த மாதிரி 5 நாள்லாம் நடக்கும்போது என்ன ஒரு ஸ்பீக்கராக கூப்பிட்ருப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க, ஒரு 3 பேர் 4 பேர்னு. ஆனால் என்னன்னா, அது ஒரு இதுக்காக சொல்கிறதில்ல, காட்ஸ் கிரேஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட செஷன் அடுத்து எப்போ வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் மற்ற செஷனில் ஒரு அந்த ட்ரேட் ஃபேரில் வந்து ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹாலில். மற்றவங்க செஷன்லலாம் 500 பேர் 600 பேர் அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. என்னோட செஷன் அந்த அடுத்த 3 நாளில், அடுத்த 5 நாளில் எப்போல்லாம் வருதோ அந்த ஹாலே ஃபுல்லாக இருக்கும். நின்றுக்கிட்டுலாம் பார்ப்பாங்க. மற்ற ட்ரேட் ஃபேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கேண்டீன் அதெல்லாம் இருக்கலாம், அங்கெல்லாம் உட்காந்து அவன் பேசிகிட்டு இருப்பான், அவன் லேப்டாப் வச்சு அவன் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவனுக்கு தெரிஞ்சது. ஹாலில் பார்த்தீங்கன்னா 500 பேர் 600 பேர் தான் இருப்பாங்க. என்னோட செஷன் பார்த்தீங்கன்னா
இடம் இல்லைனாலும் நின்றுக்கிட்டுலாம் பார்ப்பாங்க. அவ்வளோ காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அதான் நான் சொல்கிறேன். ஏன் காரணம் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறது இல்லை. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போனா உங்களுக்கு எதுவுமே தெரியும்னா உண்மை அதுதான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. உண்மை அது கிடையாது. நீங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் லாபம் எடுத்துருக்கணுமே. கேபிட்டலையாவது பத்திரமா வச்சிருக்கணுமே. அதானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் லெவலுக்கு இறங்கி நான் யதார்த்தமாக பேசி ஓப்பனாக பேசுகிறதுனால தான் அந்த விஷயம் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது. அவங்களால கற்றுக்க முடியுது. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க முடியுது கொடுத்த காசுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு சைடு நான் என்ன பண்ணுவேன்? ட்ரேடும் பண்ணுவேன். ட்ரேட் மீன்ஸ் என்ன சொல்லுவேன்? நான் சொன்னேன் இல்லையா? ட்ரேடும் பண்ணிட்டு இருப்பேன். 4 ட்ரேடு டேக் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை டேக் செல், டேக் ப்ராஃபிட், டேக் பை, டேக் ப்ராஃபிட், டேக் பை, டேக் ப்ராஃபிட். அந்த நான் 3 மணி நேரம் பேசுகிறேன்னா அதுக்குள்ளே ஒரு 4 தடவை சொல்லிடுவேன். அதுக்குள்ளே அந்த மொத்தம் 5 நாளைக்கு எவ்வளோ ஃபேர் பே பண்ணி வந்திருக்காங்கனோ அந்த காசே எடுத்துருவாங்க. ஒன்று நடக்கும். அதாவது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி கூட்டம் 2000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2000 பேரும் அட்டன் பண்ணுவாங்க. எங்கேயுமே வெளியில் உட்காந்து எவனுமே பேசிகிட்டு இருக்க மாட்டான். ஒன்று. ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த செஷன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு இடத்துலலாம் அந்த அந்த கோஆர்டினேட்டரே வந்து அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, போதும் போதும். நான் சொல்கிறேன் ஸ்டாப் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க கேட்க மாட்டாங்க. ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணுவாங்க. எவனாவது மறுபடியும் அந்த உற்சாகத்தில் எங்கேயாவது மூலையில் ஒருத்தன் கேப் பண்ணிடுவான். மறுபடியும் அந்த 2000 பேரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி 20 நிமிஷம் 25 நிமிஷம் விடாமலாம் கிளாப் பண்ணியிருக்காங்க. என்னை ஸ்டேஜை விட்டு போகவே விட மாட்டாங்க. நான் எவ்வளோ என்ன சொல்கிறது இது பண்ணி பார்ப்பேன். அது இருந்தாலும் அதான் என்ன அர்த்தம்னா அவங்கள மீறி அந்த ஏன் என்ன விஷயம் காரணம் என்னன்னா அவ்வளோ கிளாரிட்டி கொடுக்குறோம். அந்த 3 மணி நேரத்தில் இருட்டா இருந்த அவங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இவ்வளோ இருக்கா மார்க்கெட், இவ்வளோ எளிமைதானா அப்படிங்கிறது என்ன கொடுத்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு எனக்கு ஒரு மேபி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சைக்காலஜி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா என்ன ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் பற்றி பேச, இல்லை டெக்னிக்கலை பற்றி பேச, இல்லை ஃபண்டமெண்டல் பற்றி பேச, இல்லை எக்கனாமி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் எந்த டாபிக் கொடுத்தாலும் பிரித்து மேய்ஞ்சிருவோமே. நமக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சும்மாவே பேசுவோம். பேச சொன்னால் பேசாமல் இருப்போமா? அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக யதார்த்தமாக பேசுவோம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசக்கூடாது எப்போவுமே. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு, அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியுதா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பயன்படுதா அப்படிங்கிற மாதிரி பேசணும். அப்போ தான் அது அவங்களுக்கு பயன் தரும். அப்போ அப்படி அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தோம், அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்மளை வந்து கடவுளாக கொண்டாடுவாங்க. அதான விஷயம். எல்லா இடத்துலையும் அதானே. ஒரு நடிகர் இருக்காரு, நமக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சாருன்னா அவர் என்ன பண்ணுறோம், ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும் அந்த இதெல்லாம் ட்ரேட் ஃபேர்லாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இந்த விஷயத்த பண்ணுங்கள். மறுபடியும் தப்பெல்லாம் பண்ணாதீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்கா? சூப்பர் சார், அப்படி சார், இப்படி சார், நான் நிறைய பேர் நான் ட்ரேட் எடுத்தேன் சார், 4 ட்ரேடு நேற்று முடித்தேன் சார், 5 ட்ரேடு முடித்தேன்லாம் ரொம்ப இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் மறுபடியும் பண்ணாதீங்க. முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். சும்மா மார்க்கெட் ஸ்மூத் மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும். மார்க்கெட் திடீர்னு ரஃப் ஆகும். ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் டேட்டாலாம் வரும். வந்துச்சுன்னா மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போய் எந்த பவுண்டரியில் நிற்கிதுன்னே தெரியாது. அவ்வளோ வேகமாக போகும். யோசிச்சு பாருங்கள். 1 ஹவர் கேண்டிலே பெருசாக 3 போட்டுச்சு, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் காய்ச்சுன்னா என்ன ஆகும்? 4 ஹவர் கேண்டில் அடுத்த 12 மணி நேரம் மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். கேபிட்டல்லாம் காணாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் முழுசாக கற்றுக்கங்க. உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் கார் ஓட்டாதீங்க. சின்ன குழந்தை கையில் கார் கொடுத்த மாதிரி ஆயிரும் கதை. அதனால தான் அதுக்கு தான் நான் பயந்துட்டு இதெல்லாம் சொல்கிறது. இல்லாட்டி இவ்வளோ விஷயம் சொல்கிறவங்க உங்களை உற்சாகப்படுத்தி கிளப்பி விட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் மார்க் வைஸாக சொல்கிறேன். எதுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இனிமே லாஸ் பண்ணாதீங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீ லாபத்தோடு தான் இருக்கணும். இல்லை வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருங்க, இல்லை ஜஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு மட்டும் இருங்க. உங்களால் முடிஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிடாதீங்க ரியல் மார்க்கெட்டில். இன்றைக்கி இல்லை, அடுத்த வருஷம் கூட கற்றுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 வருஷம் கூட கற்றுக்கோங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க, மார்க்கெட் இருக்கும். முழுசாக கற்றுக்கங்க. நான் அதை தான் சொல்கிறேன். முழுசாக கற்றுக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை உங்களுக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு அப்படி இருக்காது. கண்டிப்பாக மாற்றிடலாம். ஆனால் முழுசாக கற்றுக்காமல் உங்களோட சூழ்நிலையோ இன்னும் ஒஸ்ட்டாக மாற்றிடாதீங்க. ரொம்ப மோசமாயிடும், ரொம்ப பரிதாபமாயிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கூட அதுக்கான சப்போர்ட்டிங் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையாது. அதனால் இது வரைக்கும் என்ன கொலாப்ஸ் பண்ணிட்டீங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போங்க.
அதில் முதல்ல ஒரு செட்டில் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்வ் பண்ணுங்க, கற்றுக்கங்க, டைம் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். 100%. மற்றதுக்கெல்லாம் நான் கேரண்டி. வந்தவொடனே அடுத்தப்புறம் என்ன பண்ணுங்க, உள்ளே வாங்க. பணமும் சம்பாதிப்பீங்க. உங்களோட உங்களோட நேம் ஐ மீன் ஃபேமிலி அட்மாஸ்பியரும் சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் டவுனே கிடையாது லைஃப்பில். உங்களோட வெல்த் வந்து மேலே 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 க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். இதுதான் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதனால் சும்மா ஏனோ தானே பண்ணாதீங்க. இந்த வீடியோலாம் பாருங்களேன். இப்போ கூட பாருங்கள், இந்த லோவை உடச்சி கவனிங்க. 1 மினிட் கேண்டில் தான் தெரியுதா, லோவை உடச்சி விக்கு வைக்குது. அடுத்து என்ன பண்ணணும், இது கீழே தான் போக போகுதுன்னா அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இது இந்த விக்குக்கு பக்கத்தில், அதாவது என்ன அர்த்தம், இந்த இடத்துக்குள்ள பாடி வைக்கணும், இந்த ஏரியாக்குள்ளே பாடி வைக்கணும். அப்போ விக்கு வச்சிருச்சு, பாடி உடச்சி இங்கே இதுக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் விக்கு போகும், அதுக்கப்புறம் பாடி போகும், விக்கு போகும், பாடி போகும், சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பாடியே போகும். அதுதான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருங்க. இந்த மாதிரி வரும் பாருங்கள். அடுத்த 3 கேண்டில் ரெட் கலராகவே இருக்கும். அடுத்த 3 கேண்டில் இதுதான் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடு, இது கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ இதை முடிச்சிருச்சா வேகமாக இந்த இடத்துல பாருங்கள் அக்ரெசிவாக உடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் போட்டுருவீங்கன்னு தெரியும். அக்ரெசிவாக உடைச்சு அடுத்து நான் புது பவுண்ட்ரி போகும். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். பாருங்கள் இப்போ இதை தாண்டி இது அக்ரெசிவாக உடைக்கிறதுக்கு முதல்ல பாடி வச்சிருக்கு. அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இது மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஏதோ இருக்கும், இதோட 50% வரைக்கும் வரும், இல்லை இதோட டாப்பு பேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பேஸ் வரைக்கும் ஏதோ 1 மினிட்னால இது சீக்கிரம் நடக்கும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து மார்க்கெட்டில் உங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள். நிறைய பேரை முதல்ல சைக்காலஜிக்கலாக சரி பண்ணணும். சும்மா வெறும் 10 மார்க்கை வச்சுட்டு போயிட்டு வா தம்பி, கோல்டு மெடல் வாங்கிட்டு வா, எங்கே பாஸே பண்ண முடியாது, அப்புறம் எங்கிட்ட கோல்டு மெடல் வாங்குறது. அதனால் சும்மா உங்களை நான் ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு விரும்பலை. அதை வச்செல்லாம் பணம் சம்பாதிக்க. நாடகத்துக்கு ராஜா வேஷம் போட்டால் ராஜாவாக முடியாது, நிஜத்தில் ராஜாவாக இருக்கணும், அப்போ தான் ராஜா மாதிரி இருக்கும். நாடகத்தில் ராஜா வேஷம் போட்டு காலையில் ஒரு பீடி இருந்தால் கொடுன்னு கேட்டால் எப்படி இருக்கும், என்னப்பா நைட்டு நாடகத்தில் ராஜா மாதிரிலாம் கலக்கிட்ட, கலக்குனது தான் உண்மை தான், பாக்கெட்டில் காசு இருக்கணும் இல்லை, அப்போ தானே ராஜா. அந்த மாதிரி பேசிக்கிட்டு வேணா இருக்கலாம், நிஜத்தில் ராஜாவாகணும். அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, எதை பேசுகிறதுனாலும் ஜெயிச்சுட்டு பேசுங்க. நீங்கள் ஜெயிச்சா பேசவே தேவையில்லை, உங்கள் வீட்டில் பேசவே தேவையில்லை, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், ஓ என்னமோ ஆள்கிட்ட ஏதோ கொஞ்சம் செழிப்பாக இருக்கானு, ஏதோ நல்லா சம்பாதிக்கிறான் போல, ஏதோ நிச்சயம் பண்ணுறான் போலன்னு சொந்தக்காரனுக்கு நீங்கள் சொல்லி தெரிய வேணாம், அவன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரி இவன் கிடையாது, இவனோட பேச்சு மாறுது, நட மாறுது, உடை மாறுது, ஸ்டைல் மாறுது, கான்ஃபிடென்ட் மாறுதுன்னு நீங்கள் சொல்லிலாம் தெரிய வேணாம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை, சாக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை. புரியுதா? பூக்கடைக்கு வந்து இங்கே பூ இருக்குன்னு விளம்பரம் பண்ணணுமா? பக்கத்தில் போனாலே தெரிஞ்சிடும் நல்ல ஸ்மெல்லு, விளம்பரம் தேவையில்லை. அது மாதிரி சாக்கடைக்கு விளம்பரம் வேணுமா? தேவையில்லை. ரெண்டுக்குமே விளம்பரம் தேவையில்லை, உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இது என்னதே போட்டு எங்கேயோ பயங்கரமாக போட்டு என்னதே பண்ணிட்டு கிடக்கு, இதெல்லாம் எங்கே தேர போகுது அப்படின்ட்டுருவாங்க. ஏதோ பண்ணுறான், இவனை பார்த்தாலே தெரியுது, முன்ன மாதிரி இல்லை, நிறைய சேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிலாம் தெரிய வேணாம். அதான் சொன்னல, எதை பேசுகிறதுனாலும் எங்கள் சார் சொன்னதான், ஜெயிச்சுட்டு பேசுங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பேசவே தேவையில்லை. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட செஷனில். பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை, சாக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை, ரெண்டுக்குமே விளம்பரம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களை பார்த்தாலே தெரியும் நீங்கள் பூக்கடையா சாக்கடையான்னு. அப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். புரியுதா? ஐ மீன் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை அதோட நான் கம்பேர் பண்ணுறேன். நம்ம பூ மாதிரி அப்படி பிரைட்டாக தெரியுறோமா, கொஞ்சம் அப்படி பார்த்தாலே ரொம்ப டல்லாகி தாடி வளர்த்துக்கிட்டு சுகமாக வச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு தெரியுறோமாங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேணாம், பார்க்குறவங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இனிமே இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கீழே போகக்கூடாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, மேலே மட்டும்தான் வரணும். அதுதான் என்னோட விருப்பம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷனில், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நீங்கள் இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் நான் என்னோட இவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலையும் நான் ஒரு 1 ஹவர் வேலையை அதை காலையில் செஞ்சுருவோன்றக்காக நான் செய்கிறேன். சரியா? அந்த வீடியோலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நிறுத்தி நிதானமாக இருக்க முதல்ல பழகுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காதீங்க. மறுபடியுமே மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணாதீங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டீங்கன்னா ரொம்ப ஒஸ்டமாகிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. ப்ராப்பராக முழுசாக கற்றுக்கங்க. ப்ராக்டிக்கலாக 100% அந்த ப்ராக்டிக்கல் மார்க் 30% உங்கள் மென்டார்ட்டேருந்து வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். புரியுங்களா? அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் வரணும், லட்சம் வேணும், கோடி வேணும்லாம் கிடையாது. வெறும் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டே நீங்கள் நல்ல லைஃப் ஸ்டைலுக்குலாம் வந்தவங்க எத்தனை பேர் தெரியும்? நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு ஆட்டோ கார்ட்டை என்ன கேபிட்டல் இருந்திருக்கும்? நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு தெருக்கூத்து ஆடுறவர்கிட்ட என்ன கேபிட்டல் இருக்கும்? ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர்கிட்ட என்ன கேபிட்டல் இருந்திருக்கும்? இன்றைக்கி 2 கோடி 3 கோடின்னு எப்படி அவங்க வெல்த்தை டெவலப் பண்ணாங்க?
ஆனால் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். 100 மார்க் எக்ஸாம் எழுதணும். 100 மார்க் எக்ஸாம் எழுதுனா 80-90 மார்க் கிடைக்கும். நீங்கள் எழுதுறதே 10 மார்க் 70 மார்க்னா ரொம்ப பரிதாபம். எழுதிக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கை முழுதும். அட்டம் ஒவ்வொரு தடையும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஐ மீன் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தடையும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்டு டாப்அப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காணாமல் மட்டுமே போயிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டு மட்டுமே இருப்பீங்க, எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோலாம் சீரியஸாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்கள். அதை தவிர்த்துட்டு சார் நான் இந்த சார்ட் வரைஞ்சிருக்கேன் கரெக்டாக இருக்கா, இந்த இதில் நான் ட்ரேயர் எடுத்து சார் நான் 2 முடிச்சிட்டேன் சார், உங்களால் சார் இது நடந்திருக்கு, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மாதிரி இருக்குது. 10% எக்ஸாம் எழுதலாம். 10% எழுதுனா 100 மார்க் வருமா? அது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரிலன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், உங்கள் பணம், உங்கள் லைஃப். ரைட்டுங்களா? உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்கிற மாதிரி. சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.